வரலட்சுமி விரதத்தை பத்தி. இந்த வரலட்சுமி விரதத்தினுடைய சிறப்புகள், எப்படி கொண்டாடணும், எந்த நாள்ல துவங்கணும், எந்த நாள்ல வழிபாடு பண்ணணும், எந்த நாள்ல நிறைவு பண்ணணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இதுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. ஆடி மாதம் வராம ஆவணி மாதத்துலதான் வரலட்சுமி விரதம் வருது. நிறைய பேருக்கு அதுவே ஒரு பெரிய கேள்வி. ஆடி மாசத்துல தானே வரணும், ஆடி மாச வெள்ளியில தானே கொண்டாடுவோம், நம்ம ஆவணி மாசத்துல வருதே அப்படின்னு. பொதுவா வரலட்சுமி விரதம் என்னைக்கு கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. இந்த கணக்கு எல்லா வருஷமும் பொருந்தும். அது என்ன அப்படிங்கறத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் இப்போ முதல்ல அதை உங்களுக்கு சொல்றேன். ஆடி அமாவாசைக்கு பின்னால வரக்கூடிய மாதத்தை ஸ்ரவண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ரவண மாதம் ஆரம்பிச்ச பிறகு, அதாவது ஆடி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பௌர்ணமி இருக்கு இல்லையா, இந்த பௌர்ணமி என்னைக்கு வருதோ அதற்கு முன்பு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கணும். இதுதான் கணக்கு. இது ஆடி அமாவாசை வர்றதை பொறுத்து தான் நமக்கு அமையும். ஆடி அமாவாசை ஆடி மாதத்துல முதல் பகுதியிலேயே வந்துட்டா ஆடி மாதத்திலேயே நமக்கு இந்த வரலட்சுமி விரதம் வந்துடும். ஆனா இந்த ஆண்டு நமக்கு இடையில வந்த காரணத்தினால அது அப்படியே தள்ளி போய் ஆவணி மாதத்துலதான் நமக்கு வரலட்சுமி நோன்பு வருது. அதனால ஆடியா ஆவணியாங்கிற மாத கணக்கு இல்ல, இதுதான் கணக்கு. அந்த கணக்குப்படிதான் இந்த ஆண்டு நமக்கு நாம் கொண்டாடக்கூடிய வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. சரி, இந்த ஆண்டு வரலட்சுமி நோன்பு என்னைக்கு வருது அப்படிங்கறத முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். 21/8/2026 இதுதான் நமக்கு வரலட்சுமி பூஜைக்கான நாள். இந்த பூஜையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பூஜை செய்யறதுனால என்ன சிறப்பு? பொதுவா எல்லாரும் சொல்றது மகாலட்சுமி கும்பிட்டா காசு வரும். எப்பயுமே அதை மட்டும் நான் உங்களுக்கு சொன்னதே கிடையாது.